மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. மத்திய அரசு எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் வழங்கி வரும் சாகித்ய அகாடமி விருது இந்த ஆண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஈரோடு மாவட்டம் கஸ்பாபேட்டையை சேர்ந்த எழுத்தாளர் தேவி பாரதி இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற தேர்வாகியிருக்கிறார். இவரது நீர்வழி படுவும் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியிருக்கிறது. இவரது இயற்பெயர் ராஜசேகரன். ஆரம்ப கட்டத்தில் பள்ளி ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய தேவி பாரதி பிறகு முழுநேர படைப்பாளியாக மாறினார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எழுத்துலகில் கோலோச்சி வரும் இவரது நிழலின் தனிமை என்ற நாவல் மிகச்சிறந்த நாவலாக அறியப்படுகிறது. மேலும் அற்றக்குளத்து அற்புத மீன்கள், பிறகும் ஒரு இரவு, நொய்யல் உள்ளிட்ட பல படைப்புகளை இவர் தந்துள்ளார். இவரது 3ஆம் நாவல் தான் நீர்வழி படுவும். இந்த நாவல் சிறுகுடி மக்களின் வாழ்வியலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வீழ்ச்சியையும் அதனால் அவனுடன் இந்த சமூகம் கொள்ளும் உறவையும் உணர்வுபூர்வமாக எடுத்து சொல்வதாகும். இவர் சாகித்ய அகாடமி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு பலரும் தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.